மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் வன்மை பெறணும். முக்கியமா ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தா நான் இருக்கணும். 40 வயதுக்கு மேல எனக்கு ரொம்ப ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கு. அந்த ஸ்டாமினா 40 வயதுக்கு மேலன்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஆமாங்க இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்தை தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதாவது எரெக்டல் டிஸ்பங்க்ஷன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப உடல் சோர்வா இருக்கு. மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எனக்கு மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல, காலையில எந்திரிக்கும் போதே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது தொடர்பாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சித்த மருத்துவத்தில் சிலாசித்து அப்படின்ற ஒரு மருந்தை நம்ம கொடுக்கிறோம். சிலாஜித் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சிலாசித்துன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக அப்ரோடிசியாக், ஆண்மை பெருக்கி செய்கை இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இந்த சிலாசித்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக சித்த மருத்துவத்துல சேர்க்கப்படுது. அது என்ன சிலாசித்? இதை டைரக்டா நம்ம சாப்பிடலாமா, எந்த மாதிரி சாப்பிடணும், எந்தெந்த வகைகள்ல எந்தெந்த ஃபார்ம்ஸ்ல இது நமக்கு கிடைக்குது, ஒருவேளை இதை நம்ம எடுக்கும் பொழுது கூட துணை மருந்தா என்ன எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கலாம் எடுக்க கூடாதுன்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சிலாசித்து அப்படின்றது நிறைய வகைகள் இருக்கு. கோமூத்திர சிலாசித்து, கற்பூர சிலாசித்து அப்படின்ட்டு இருக்கு. இந்த சிலாசித் அப்படின்றது மலை பகுதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு தாது பொருள். மலை இடுக்குகள்ல பல வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தாவரங்கள் எல்லாமே மலை இடுக்குகள்ல இருந்தோ இல்ல பூமிக்கு அடியில புதைந்தோ அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இந்த தாது பொருளா நமக்கு கிடைக்குது. இதுல அதிகப்படியான ஒரு ஆற்றல் இருக்குது. மருத்துவ முறைகள்ல பார்த்தோம்னா, மருத்துவ ரீதியா பார்த்தோம்னா இதுல நிறைய பலன்கள் இதுல கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாமே பார்த்தோம்னா இதுதான், வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த சிலாசத்துல இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் தான் ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது இந்த ராஜாக்களோட அரசர்களோட உடல் வன்மையை மேம்படுத்துவதற்கு அந்த புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிலாசத்து சேர்ந்த மருந்தோ இது உணவோட சேர்த்தோ பெண்கள் அந்த ராஜாக்கு கொடுக்கறதா நிறைய வரலாறுல போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு உடல் வீரியமா இருப்பதற்கு இந்த சிலாசித்தை ஆண்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த சிலாசித்து கடைகள்ல நார்மலா கிடைக்கும். ஆனா இதை வாங்கி நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தவறு செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, இந்த சிலாசித்தை கடையில வாங்கி பவுடர் பண்ணி அப்படியே பால்ல கலந்து சாப்பிடுறது, இல்லை தண்ணியில போட்டு கலந்து சாப்பிடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தயவுசே பண்ணாதீங்க. எந்த ஒரு தாது பொருளை நம்ம மருந்தாக எடுக்கும் போதும் பியூரிஃபிகேஷன், அதாவது டாக்ஸிசிட்டியை ரிமூவ் பண்ணணும். சுத்தி முறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த சிலாசித்தையும் வாங்கி முறைப்படி அதை சுத்தி செய்துதான் நம்ம மருந்தாக பயன்படுத்தணும். சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா ஆண்களோட வீரியத்தை அதிகப்படுத்துவதற்கு நிறைய மருந்துகளில் இந்த சிலாசித்து சேர்க்கப்படுது. இதை பற்பமாக பயன்படுத்தும் பொழுது நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்குது. சுண்ணமாக பயன்படுத்தலாம், தீநீராகவும் பயன்படுத்தலாம். தீநீர்னா நிறைய பேர் கிளினிக்ல சொல்லுவாங்க, மேம் அது டிராப்ஸ் மாதிரி இருக்கும், அதை ஒரு 10 சொட்டு அளவுக்கு தண்ணியில கலந்து குடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு, டிராப்ஸ்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிலாசித்தை பியூரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை புடம் போட்டு நம்ம பற்பமாக எடுக்கிறோம். இதுல நிறைய வகைகள் இருக்கு. புடம் போடுறதுல நாங்க ஸ்பெஷலா இந்த சிலாசித்தை ஆண்களோட வீரியத்துக்கு மட்டும் இல்ல, கிட்னி டிசீஸ், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கு இல்லையா, சிறுநீரக செயலிழப்பு, நிறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு இந்த சிலாசித்தை நம்ம புடம் போட்டு, அதாவது சிறு சிறுபடி சாறு விட்டு அரைத்து புடம் போட்டு எடுத்து அதை பயன்படுத்தும் போது அதுக்கு நிறைய ஆற்றல்கள் நமக்கு இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மூலிகையும் வைத்து கவசம் செய்து புடம் போட்டு எடுத்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சிலாசித்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த சிலாஜித் பற்பம் அப்படின்ற மருந்து பிற சூரணங்களோட சேர்த்து நம்ம மெடிசனா எடுத்துக்கலாம். பிற சூரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா அஸ்வகந்தா சூரணத்தோடையோ இல்லைன்னா திரிகடுக சூரணம், திரிஃபிலா சூரணம், அஷ்டவர்க சூரணம், இந்த மாதிரி பேசிக்கா பயன்படுத்தக்கூடிய சூரணங்கள் இல்ல சதாவரி பொடியோட சேர்த்து பெண்களுக்கு பயன்படுத்தும் போதும் எடுத்துக்கலாம். குறிப்பிட்ட அளவு விகிதத்தின்படி இந்த சிலாசித்து பருப்பத்தை இந்த மாதிரி சூரணத்தோடு கலந்து நம்ம எடுக்கிறோம். எப்படி எடுக்கலாம்னா, காலை இரவு 2 வேளையும் நம்ம தேன் அல்லது நெய்யோடு சேர்த்து சாப்பிடணும். இல்ல இந்த சிலாசித்து பருப்பம் இந்த மருந்து மட்டும் தனியா எடுக்கணும்னா இத நெய்யோடு கலந்து இல்லைன்னா வெண்ணெயோட கலந்து எடுக்கணும். எதற்காக நெய் அல்லது வெண்ணெய் நான் சொல்றேன்னா, இது உடல் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே சிறந்தது. பொதுவாக
விருப்புத்தன்மை குறைபாடு, ஆண்மை குறைபாடு, இது எல்லாமே உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய, உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த சிலாசித்து பயன்படுதுன்னா, அப்ப எடுக்கக்கூடிய எதுல கலந்து சாப்பிட்றோன்றது அனுபானம் அப்படின்னு சொல்றோம். இந்த அனுபானம் நெய் அல்லது வெண்ணெயோட கலந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒரு 2 மாதங்களோ 3 மாதங்களோ தொடர்ந்து சாப்பிடும்போது அதிகப்படியான ஆற்றல் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது மருத்துவர் அறிவுரைப்படி ஒரு அரிசி அடியோ இல்ல ஒரு மிளகு அளவோ நம்ம எடுத்து இதை நெய் அல்லது தேனோடு கலந்து சாப்பிடணும். மற்ற சூர்ணத்தோடு சாப்பிடும் போதும் தேனோடு கலந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வீரியம் இருக்கக்கூடியது. அதாவது பித்த சூடு, மூளைச்சூடு அப்படின்னு சொல்றோம். மூளைச்சூடுனா இந்த பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். முக்கியமா பார்த்தோம்னா இந்த பைல்ஸ், ஃபிஸ்டுலா அதிகமான உடல் உஷ்ணத்தின் காரணமாக விருப்பத்தன்மை குறைபாடு இருக்கு, உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருக்குன்னு சொல்றவங்க இந்த சிலாசித்து பற்பத்தை குங்குளிய வெண்ணெயோடு கலந்து சாப்பிடணும். குங்குளிய வெண்ணெய்ன்றது இன்னொரு மருந்து இருக்கு, அதோடு கலந்து இந்த சிலாசித்து பருப்பத்தை சேர்த்து எடுக்கும்போது அதிகப்படியான வீரியம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். வீரியம் அப்படின்னு சொல்லும் போதே ஆண்களுக்கு விருப்பத்தன்மை பிரச்சனை இல்ல ஸ்டாமினா, நரம்பு தளர்ச்சி இருக்கு அப்படின்னா இந்த சிலாசித்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெண்களுக்கு மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, மூட் ஸ்விங் இருக்கு, கை கால் வலி இருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட், இது எல்லாத்துக்குமே சிலாசித்தை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம். ஆக இந்த சிலாசித்து அப்படின்னு சொல்றது ஒரு தாது பொருள். சித்த மருத்துவத்தில் பல வருடங்களாக இதை நம்ம மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கோம். உடல் உஷ்ணத்தை தணிக்கவும், அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விரைப்புத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே சிறந்ததாக இந்த சிலாசித்து பயன்படுது. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.